கேள்வி எண் 26. ஜனத்திலுள்ள துண்டரிக்கக்காரரின் புத்திரர் எதை நிறைவேற்ற தங்களை உயர்த்துவார்கள்? தரிசனத்தை நிறைவேற்ற. தானியேல் 11ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கேள்வி எண் 27. வடதிசை ராஜா வந்து டேஸ் போட்டு டேஸ் நகரங்களை பிடிப்பான். கொத்தளம் போட்டு அரணான நகரங்களை பிடிப்பான். தானியேல் 11ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். கேள்வி எண் 28. எவைகள் நில்லாமற் போம்? தென்திசை ராஜாவின் புயபலங்களும் அவன் தெரிந்து கொண்ட ஜனமும். தானியேல் 11ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். கேள்வி எண் 29. எதிர்க்கிறதற்கு தென்திசை ராஜாவுக்கு டேஸ் இராது. பலன் இராது. தானியேல் 11ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். கேள்வி எண் 30. சிங்காரமான தேசத்தில் தங்குபவன் யார்? தென்திசை ராஜாவுக்கு விரோதமாக வருகிறவன். தானியேல் 11ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். கேள்வி எண் 31. அநேக தீவுகளை பிடிப்பவன் யார்? தென்திசை ராஜாவுக்கு விரோதமாக வருகிறவன். தானியேல் 11ஆம் அதிகாரம் 15 முதல் 18 வசனங்கள் வரை. கேள்வி எண் 32. அநேக தீவுகளை பிடிப்பவனின் நிந்தையை ஒழிய பண்ணுபவன் யார்? ஒரு சேனாபதி. தானியேல் 11ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். கேள்வி எண் 33. டேஸ் ராஜ்யத்தில் டேஸை திரிய பண்ணுகிற ஒருவன் தன் ஸ்தானத்தில் எழும்புவான். செழிப்பான ராஜ்யத்தில் தண்டல்காரனை திரிய பண்ணுகிற ஒருவன். தானியேல் 11ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். கேள்வி எண் 34. கோபமில்லாமலும் யுத்தமில்லாமலும் நாசம் அடைபவன் யார்? செழிப்பான ராஜ்யத்தில் தண்டல்காரனை திரிய பண்ணுகிற ஒருவன். தானியேல் 11ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். கேள்வி எண் 35. தண்டல்காரனை திரிய பண்ணுகிற ஒருவனின் ஸ்தானத்தில் எழும்புபவன் யார்? அவமதிக்கப்பட்டவன் ஒருவன். தானியேல் 11ஆம்